அமேசான் மழைக்காடுகள் climate சேஞ்ச்னால கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வருது. காடாக இருக்கிறது இன்னும் கொஞ்ச நாளில் சவானா புல்வெளி மாதிரி மாறிடும்னு நான் சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஆர்க்டிக் பனிப்பாறைகள் அதிவேகத்தில் உருகிக்கிட்டே வருது. கடல் மட்டமும் உயர்ந்துகிட்டே வருது. இப்படியே போனால் இன்னும் ஒரு 20-30 வருஷத்தில் சம்மரில் இருக்கக்கூடிய ஆர்க்டிக் ஐஸ் மொத்தமாக காணாமல் போயிடும். இது எல்லாத்துக்கும் மனிதர்களுடைய செயல்பாடுகள், முக்கியமாக நம்மளுடைய உணவு சார்ந்த செயல்பாடுகள் தான் காரணம். பெரிய அளவில் இது நம்ம சுற்றுச்சூழலை பாதிக்குது அப்படின்னு நான் சொன்னால் உங்களை எத்தனை பேர் நம்புவீங்க? எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரையும் திரும்பி சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் இவங்க என்ன வீடியோ ஆரம்பத்தில் ஏதோ சம்மந்தம் பேசிகிட்டு இருந்தாங்களே, ஏதோ ஒரு நாட்டில் நடக்கிறதுக்கும் நமக்கும் சம்மந்தம் இருக்க மாதிரி சொன்னாங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க இல்லையா? வீடியோ தொடர்ந்து பாருங்கள், அது ஏன்னு உங்களுக்கே புரியும். இன்றைக்கி வீடியோ ஆரம்பிக்கும் போது நம்ம ஒரு முக்கியமான இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனை பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அந்த இன்டர்நேஷ்னல் குரூப்போட பேர் ஐபிசிசி, இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச். இது நம்மள பல பேர் கேள்விப்பட்டிருப்போம். இந்த குரூப் யுனைடெட் நேஷன்ஸில் இருக்க ஒரு இன்டர்நேஷ்னல் குரூப்பு. யுனைடெட் நேஷன் மெம்பர் கண்ட்ரிஸ் சேர்ந்து ஃபார்ம் பண்ணியிருக்க குரூப்பு. இந்த ஐபிசிசி என்ன பண்ணுவாங்கன்னா, உலகம் முழுக்க இருக்க கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டட் ரிசர்ச்சர்ஸ், சயின்டிஸ்ட்ஸ் அவங்கக்கிட்டேருந்து இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதாவது என்னென்ன கிளைமேட் ரிஸ்க் இருக்குது, நம்மளுக்கு என்னென்ன பாதிப்புகள் இருக்குது, அதை சரி பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணலாம், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை ஒரு பீரியட் ஆஃப் ஒரு 5 to 7 years, 5-7 வருஷத்துக்கு ஒரு தடவை ரிப்போர்ட் மாதிரி ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த ரிப்போர்ட் முக்கியமாக யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு, அரசாங்கத்துக்கு. அவங்க அதை வச்சு பாலிசி மேக் பண்ணுறதுக்கு, லாஸ் போடுறதுக்கு, அதை வச்சு நம்மளோட ஃப்யூச்சருக்கான என்வாயன்மெண்டல் பிளான்ஸ் எப்படி இந்த கிளைமேட் சேஞ்சை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாங்கிற பிளான் பண்ணுறதுக்கு உதவக்கூடிய ரிப்போர்ட்டுக்கு. இன்றைக்கி நாம் அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். இப்போ ரீசெண்டாக 2023 அவங்களோட 6th ரிப்போர்ட், அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் 6 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு நம்ம பார்க்க போகிறோம். யுனைடெட் நேஷன்ஸ் மட்டும் இல்லாமல் குளோபல் ஆர்கனைசேஷன்ஸ் நிறைய இதுவும் என்ன சொல்கிறாங்கன்னா, 2100க்குள்ளே, அதாவது இந்த செஞ்சுரி முடியறதுக்குள்ளே நம்ம குளோபல் டெம்பரேச்சர் ரைஸ், அதாவது புவி வெப்பமயமாதலை 2 டிகிரி செல்சியஸ்க்குள்ளே கண்ட்ரோல் பண்ணி வைக்க சொல்லியிருக்காங்க. 2 டிகிரி செல்சியஸ், ஆக்சுவலி 1.5 டிகிரி செல்சியஸ் தான் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறது. சரி, ஓகே, கொஞ்சம் எதாவது இன்க்ரீஸ் ஆகலான்னா 2 டிகிரி செல்சியஸ். அதுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதோட தாக்கத்தை மனித இனத்தாலேயோ மற்ற எந்த உயிரினங்களாலேயும் தாங்க முடியாது, நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவோம். இதை பேஸ் பண்ணி தான் இதுக்கு இப்போ நம்ம எந்த நிலமையில் இருக்கோம், இந்த 2100 இருக்க வேண்டியதுக்கு இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படிங்கிறத பற்றி தான் ஐபிசிசி இந்த அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் 6 சொல்லியிருக்காங்க. இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதுங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்சர்வ்ட் வார்னிங் அண்ட் இட்ஸ் காசஸ். Human activities, principally through emissions of greenhouse gases, have unequivocally caused global warming. மனிதர்களுடைய செயல்பாடுகள் தான், அதுலேருந்து வரக்கூடிய க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் தான் இந்த குளோபல் வார்மிங்க்கு காரணம்னு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குளோபல் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் இப்போது 1.1 டிகிரி செல்சியஸில் இருக்குது. எப்போ இருந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க, 1850, 1900 அந்த டைம் பீரியட்லேருந்து பார்க்கும்போது இப்போ 2020 1.1 டிகிரி செல்சியஸ்க்கு நாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கோம். இதுக்கான காரணங்களும் போட்டிருக்காங்க. அன்சஸ்டைனபிள் எனர்ஜி யூஸ், லேண்ட் யூஸ் சேஞ்ச், லைஃப் ஸ்டைல்ஸ், பேட்டர்ன்ஸ் ஆஃப் கன்சம்ஷன், அப்புறம் ப்ரொடக்ஷன் ஸ்டைல்ஸ் அண்ட் அமங் இண்டிவிஜுவல்ஸ். இதில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது, தனிப்பட்ட மனிதர்களுடைய செயல்பாடு, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல்ஸும் இந்த மாற்றத்துக்கு, இந்த டெம்பரேச்சர் ரைஸ்க்கு காரணங்கிறத அவங்க இதில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. 2020 1.1 டிகிரி செல்சியஸ், இப்போ நாம் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிருக்கோம். இப்போ போகிற ட்ரெண்டு என்னென்னா 2030க்குள்ளேயே நாம் 1.5 டிகிரி செல்சியஸை தாண்டிடுவோம்.
அப்போ இன்னும் எவ்வளோ வேகமாக நம்ம 2 டிகிரி செல்சியஸை தாண்டுவோம் நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. இப்படியே போயிட்டு இருந்தால் இந்த செஞ்சுரி முடியும் போது நாம் கிட்டத்தட்ட 3 டிகிரி செல்சியஸை தாண்டியிருக்கோம். அது நாம் நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் இல்லை. அது நமக்கும் முக்கியமாக நம்மளை விட நம்ம குழந்தைங்களுக்கு அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்துங்க. ஏன்னா நாம் ஒரு வயசை கடந்து போயிருப்போம், நாம் நம்ம லைஃப்பில் ஒரு பாதிக்கு மேலே வாழ்ந்திருப்போம். அதுவே நம்ம குழந்தைங்க அப்போ தான் அவங்க வாழ்க்கையை ஆரம்பிப்பாங்களா இருக்கும். அப்போது இந்த சூழல் அவங்களுக்கு சாதகமானதாக இல்லாமல் ரொம்ப பிரச்சனைக்குரியதாக இருந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு நம்ம சொத்து சேர்த்து வச்சுருந்தாலும், நல்ல கல்வியவே கொடுத்துருந்தாலும், நல்ல அறிவை கொடுத்துருந்தாலும், நல்ல சூழல் இல்லைன்னா மற்றதெல்லாம் வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க? அடுத்த இது பாருங்கள், இந்த பிக்சர் பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ டெம்பரேச்சர் ஆல்ரெடி இன்க்ரீஸ் ஆனதுக்கே இல்லை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும்போதே என்னென்ன பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுவோன்னு போட்டிருக்காங்க பாருங்கள். ஹியூமன் மார்ட்டாலிட்டி, மார்பிடிட்டி, அதாவது மனித உயிர் இழப்பு, அப்படின்னா உடலில் நோய்கள் ஏற்படுறது, அப்புறம் ஃபுட்போன் அண்ட் வாட்டர்போன், உணவு மூலமாக தண்ணி மூலமாக ஏற்படக்கூடிய நோய்கள் பரவுறது, அடுத்து மனநிலை பாதிப்பு, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் போட்டிருக்காங்க. யூஸ்வலாக சம்மர்ஸில் பார்த்தீங்கன்னா கொசுவே இருக்காது. பனிக்காலம் மழை காலத்தில் தான் நிறையா இருக்கும் கொசு. ஆனால் இந்த வருஷம் த்ரூ அவுட் வெயில் காலத்துலேயும் என்ன தான் வெயில் அடித்தாலும் கொசு இருந்துகிட்டே இருந்தது. இது எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஃப்யூச்சரில் நம்மளுக்கு நடக்க போகிற பிரச்சனைக்கான ஒரு எச்சரிக்கை. இதை நாம் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த பிக்சர் பாருங்கள். இதில் மனிதர்களால் ஏற்படுத்திய பிரச்சனைகளோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும், எதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு போட்டிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே புரியும். இதில் ஒரு சிலதில் கோடு நடுவில் கோடு போட்டிருப்பாங்க. அதில் climate சேஞ்ச்னால நல்ல தாக்கங்களும் இருக்குது, தீய தாக்கங்களும் இருக்குது. ஆனால் அது ரொம்ப கம்மியாக இருக்குது. மீதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல் பிளாக்கில் இருக்கும், இல்லை ஃபுல் ரெட்டில் இருக்குது. அது எல்லாமே என்னென்னா மோசமான விளைவுகள், நமக்கு ஏற்பட போகிற மோசமான விளைவுகள் தான். அது ஏற்பட்டுருக்க விளைவுகள்னு சொல்லலாம். முக்கியமாக விவசாயம், ஃபிஷரிஸ், அக்வாகல்ச்சர், அதிகபட்சமாக நம்மளுக்கு நோய்கள் வர்றது, மால் நியூட்ரிஷன் சத்து குறைபாடு வர்றது, மனநிலை பாதிப்பு ஏற்படுறது, அப்புறம் வெள்ளம் நம்மளே நிறையா பார்த்துட்டோம். இந்த கடந்த 2 வருஷத்தில் வெள்ளம் நிறையா வர்றது, முக்கியமாக கோஸ்டல் ஏரியாஸில், சென்னை மாதிரி கடற்கரை ஓர ஊர்களில். அடுத்து நம்ம பில்டிங்ஸ்லாம் பாதிக்கப்படுறது, அதனால நம்மளுடைய பணம் நிறையா செலவாகிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் போட்டிருக்காங்க. பஞ்சம், ட்ரவுட் நிறையா இருக்கும். அதே மாதிரி ஃப்ளட்ஸ், வெள்ளம், எக்கச்சக்க மழை, அதே மாதிரி பனி எக்கச்சக்கமாக உருகிறது. அது உருகிறதுனால சீ லெவல் ரைஸ், கடலுடைய மட்டம் கூடுறது, அப்புறம் அந்த கடல்லே அமிலத்தன்மை கூடுறது, அப்புறம் பயங்கர ஹீட். அது நமக்கே தெரியும். ஹீட் வேவ்ஸ்லாம் இப்போ ரொம்ப சாதாரணமான விஷயமாக மாறிட்டுருக்கு. ஃபைன், இப்போது ப்ராப்ளமை டீப்பாக பார்த்துட்டோம். அதுக்கு நாம் ஏதாவது பண்ணணும் இல்லைங்களா? ஐபிசிசியில் நிறைய சஜஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்க ரிப்போர்ட்டில். பட் மோஸ்ட்லி அது எல்லாமே கவர்மெண்ட்டுக்கான ரெக்கமெண்டேஷன்ஸு. ஸ்டில் அதில் தனிப்பட்ட மனிதர்கள் செய்யக்கூடிய சில விஷயங்களும் கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதில் முக்கியமாக நிறைய விஷயங்கள் பற்றி கொடுத்துருக்காங்க அவங்க. இதில் பார்த்தீங்கன்னா சஸ்டெயினபிள் ஹெல்த்தி டயட்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன? இதை தனிப்பட்ட மனிதர்களாக நாம் என்ன பண்ணலாம்? நம்மளுக்கும் ஆரோக்கியம் தரக்கூடியது, என்வாயன்மெண்ட்டுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கக்கூடிய ஃபுட்ஸ் தான் சஸ்டெயினபிள் ஃபுட்ஸ். நமக்கும் நல்லது, நம்ம சுற்றுச்சூழலுக்கும் நல்லது. அதுதான் சஸ்டெயினபிள் டயட் ஆர் சஸ்டெயினபிள் ஃபுட். இது சஸ்டெயினபிள் ஃபுட்டை பற்றின ஒரு பொதுவான ஒரு அவுட்லைன். பட் அந்த சஸ்டெயினபிள் ஃபுட்டுக்கு நிறைய தன்மைகள் இருக்குது, நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது அதுக்கு. அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த டேபிள் ஒன்று காட்டுறேன் பாருங்கள். 1 கிலோ பீஃப் இல்லைனா மட்டன் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 20 கிலோகிராம்ஸ் 20 கிலோகிராம் கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுது. சிக்கன் ஃபிஷ்லாம் பார்த்தீங்கன்னா அதை விட ரொம்ப கம்மியாக தான்
கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணுது. அதை விடவும் ரொம்ப கம்மி காய்கறிகளும் தானியங்களும். நான் என்னோட போன வீடியோலேயே இதை பற்றி பேசியிருப்பேன். அதை பார்க்காதவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவை போய் பாருங்கள். அதை பற்றின இன்னும் ஒரு விளக்கம் தான், இன்னும் ஒரு அதிகமான ஒரு விளக்கம் தான் இந்த பாயிண்ட்டு. அடுத்த பாயிண்ட்டு என்னன்னு பார்க்கலாம். ரெண்டாவது, லோக்கலி அவைலபிள் ஃபுட்ஸ். அதாவது நம்ம ஊர்லேயே, அப்படி இல்லைன்னா நம்ம ஊருக்கு பக்கத்துலேயே விளைவிக்கப்பட்டு நமக்கு கிடைக்கிற ஃபுட்ஸு. இது சஸ்டைனபிள் ஃபுட்டோட ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர். இந்த மாதிரி ஃபுட்ஸை நம்ம சாப்பிடணும். ஏன்னா இப்போ வந்து நீங்கள் ஸ்விட்சர்லாண்ட்லேருந்தோ இல்லை அமெரிக்காலேருந்துலேருந்தோ ஏதோ ஒரு ஃபுட், ஒரு பழத்தையோ ஒரு காய்கறியோ இல்லை எனி ஃபுட், நீங்கள் அங்கேருந்து வர ஒரு ஃபுட்டை சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது அங்கேருந்து வர்றதுக்கு ஃப்ளைட்டில் இல்லை ஷிப்பில், இந்த மாதிரி பல மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டில் தான் அது இங்கே வரணும். அப்படின்னா நிறைய எனர்ஜி யூஸ் ஆகுது, நிறைய கார்பன் ஃபுட் பிரிண்ட் ஏற்படுதுன்னு அர்த்தம், நிறைய கார்பன் ரிலீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அதுவே இப்போ நம்மளுக்கு ரொம்ப கிட்ட இருக்கக்கூடிய ஃபுட்ஸை நீங்கள் சாப்பிடும்போது அந்த அளவுக்கு கார்பன் ஃபுட் பிரிண்ட்டு இருக்காது. அது ஒரு விஷயம். பட் இந்த லோக்கலி அவைலபிள் ஃபுட்ஸில் இன்னொரு ஆஸ்பெக்ட் இருக்குது, அதை நம்ம பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரிஸ்லாம் வளர்க்குறாங்க. பட் அது இந்தியாவோட நேட்டிவ் ஃப்ரூட்ஸ் கிடையாது. பட் இங்கே வளர்க்குறாங்க. எப்பயுமே என்னென்னா அந்தந்த தட்பவெட்ப நிலைக்கு, கிளைமேட்டுக்கு ஏற்று அந்த இடத்துல வளரக்கூடிய உணவுப் பொருட்கள் தான் ரொம்ப சத்தானதாகவும் இருக்கும், சுவையானதாகவும் இருக்கும். அதுதான் நம்ம உடம்புக்கு நல்லது. இப்போ நீங்கள் ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரிலாம் இங்கே வளர்த்தா கூட அது எந்த அளவுக்கு சத்துள்ளதாகவும் சுவையானதாகவும் இருக்கும், அது நம்மளுக்கு எந்த அளவுக்கு நல்லது பண்ணுங்கிறது நமக்கு தெரியாது. இப்போ நம்ம நாட்டிலே விளையக்கூடிய மாம்பழம், வாழைப்பழம், கொய்யா, அப்புறம் அத்திப்பழம், இதெல்லாம் சாப்பிடும்போது நிச்சயமாக வெளிநாட்டிலேருந்து வாங்குகிற பழங்கள், ஃபுட்ஸை விட நமக்கு நல்ல பலன்களை தான் இது நிச்சயமாக கொடுக்கும். அதுக்காக ஒட்டுமொத்தமாக ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி இதெல்லாம் மொத்தமாக மறந்துடுங்க அப்படின்னு எல்லாம் சொல்லலை. நிச்சயமாக சாப்பிட்லாம் நம்ம, அதுவும் நம்மளுக்கு நல்லது தான். பட் இன் கம்பேரிசன் நான் சொல்கிறேன், எவ்வளோ முடியுதோ நம்ம நாட்டு உணவுகளை, நம்ம ஊர்லேயே நம்ம கிட்டே விளையக்கூடிய உணவுகளை சாப்பிட முயற்சி பண்ணுங்கள். அதை கொஞ்சம் அதிகப்படுத்துங்க. வெளியிலேருந்து வர உணவுகள் சாப்பிட்றத கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள். பட்டு குழந்தைங்களுக்குலாம் இது புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி பார்த்தோன்னே வேணும்னு வாங்க. எங்கள் வீட்லையும் இதே தான் நடக்குது. உங்கள் வீட்லையும் இதே மாதிரி ஒரு சூழல் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு இந்த மாதிரி, அதாவது மாம்பழம், கொய்யா இந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிடும்போது எனக்கு வந்து சின்ன வயசில் நடந்த சில விஷயங்கள்லாம் எனக்கு ஞாபகம் வரும். எனக்கு இந்த உணவுகள் கூட வந்து ஒரு வித இமோஷனல் கனெக்ட் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். இது உங்கள் எவ்வளோ பேருக்கு இருக்குதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு என் கசின்ஸ் கூட இருந்தது, என் ஸ்கூலில் இருந்தது, எங்கள் அம்மா அப்பாவோட இருந்தது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். ஸோ அதுவே அந்த ஃபுட்டை சாப்பிடும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எனக்கு. இந்த மாதிரியும் யாராவது ஃபீல் பண்ணிங்கன்னா அதுவும் கமெண்ட்ஸில் கொடுங்க. நிறைய டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸஸ் பற்றி நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். இந்த சஸ்டைனபிள் ஃபுட்ஸுக்கு ஒரு எக்கனாமிக் ஃபேஸ் இருக்குது, ஒரு வணிக முகமும் இருக்குது. நாம் லோக்கலி அவைலபிள் ஃபுட்ஸை சாப்பிடும்போது அது இன்னும் விலை கம்மியாக கிடைக்கும் நமக்கு. எக்ஸ்போர்ட்டட், வேறு இடத்துலேருந்து, வேறு நாட்டிலேருந்து நம்மளுக்கு கொண்டு வரப்பட்ட ஒரு உணவை விட இது கம்பேரிட்டிவ்லி விலை கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டு விவசாயிகள், விவசாயம் சார்ந்த வேலை செய்கிறவங்க, இவங்க எல்லாருக்கும் இன்னும் கூட ஒரு பெட்டர் ரெவென்யூ, பணப்புழக்கம் அவங்கள்ட்ட இருக்கும். அது இருந்தால் தான் அவங்க இன்னும் நிறைய இதே மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும், நல்ல பொருட்களை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும், அதில் புது புது க்ரியேட்டிவான விஷயங்களை கொண்டு வரதுக்கும் அவங்களுக்கும் ஒரு ஊக்கமாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லோக்கலி அவைலபிள், சரியான முறையில் தயாரிக்கப்பட்ட, நம்ம தட்பவெப்பநிலைக்கு ஏற்ற மாதிரி தயாரிக்கப்பட்ட உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. சரி, ஆரம்பத்தில் எதேதோ உலகத்தில் எங்கெங்கேயோ நடக்கிற விஷயத்துக்கும் நாம் சாப்பிட்ற உணவுக்கும் காரணம் இருக்குது. இந்த உணவால் தான் அந்த பிரச்சனையே நடக்குதுன்னு ஏதோ சொன்னீங்களே, அதை பற்றிலாம் ஒன்றுமே பேச மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் கடுப்பாகிறது எனக்கு தெரியுது. அதுக்கு தான் வந்துட்டேன். இப்போது இதுதான் சஸ்டைனபிள் டயட்டோட இன்னொரு முக்கியமான ஆஸ்பெக்ட். இப்போது ஒரு ஃபுட்டுக்கு, எக்ஸாம்பிள் ஸ்ட்ராபெரி எடுத்துக்கோங்களேன். ஒரு ஃபுட்டுக்கு வந்து டிமாண்ட் பயங்கரமாக ஜாஸ்தி ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அது வேறு ஒரு கண்ட்ரிலேருந்து வரணும். இப்போது டிமாண்ட் குளோபலி உலகம் முழுக்க ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா அவங்க என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அதை நிறைய விளைவிக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க.
முடிவு பண்ணாங்கன்னா முதல் வேலையாக டீஃபாரஸ்டேஷன், காடுகளை அழிக்கிறாங்க. அடுத்து தண்ணி எக்கச்சக்கமாக பயன்படுத்துகிறாங்க. இதனால நிறைய அனிமல்ஸ், பேர்ட்ஸுக்கெல்லாம் அதுங்களோட வாழ்வாதாரமே பாதிக்கப்படுது. அதுங்க வாழக்கூடிய காடு ஹேபிட்டட் டெஸ்ட்ராய் ஆகுது. இது மட்டும் இல்லாமல் நிறையா இப்போ அங்கேருந்து இவ்வளோ தூரம் அது டிரான்ஸ்போர்ட் ஆகி வரணும், அது கெட்டு போகாமல் இருக்கணும், பார்க்க அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெஸ்டிசைட்ஸ், ஹெர்பிசைட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதை யூஸ் பண்ண அது நிறைய பூச்சிகளை அது பாதிக்குது. முக்கியமாக தேனீ, பீஸ். தேனீக்கள் ரொம்ப முக்கியம் இந்த மகரந்த சேர்க்கைக்கு, பாலினேஷனுக்கு. பீஸ் இல்லைன்னா பாலினேஷனே நடக்காது. ஆனால் இப்போது பீஸ் நிறையா அழிஞ்சிட்டு வருது. அப்போது மகரந்த சேர்க்கை நடக்காது. அப்போது இன்னும் பயோடைவர்சிட்டி, அதாவது செடி வகைகள், மர வகைகள் இதெல்லாம் நிறைய அழிஞ்சிட்டே வரும். அது அழியுதுன்னா அடுத்து அது நம்மளை பாதிக்க போகுதுன்னு அர்த்தம். நமக்கும் உணவு பிரச்சனை, ஆரோக்கிய பிரச்சனை எல்லாமே வரப்போகுதுன்னு அர்த்தம். இதுக்கு தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், அந்த நாட்டில் நடக்கிற பிரச்சனைக்கும் நம்ம உணவுக்கும் சம்மந்தம் இருக்குன்றது நான் சொன்னேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உலகத்தில் எங்கேயோ ஒரு மூலையில் நடக்கிற என்வைரன்மெண்டல் பிரச்சனைக்கும் யாரோ ஒருத்தர் வாழ்க்கையில் ஏற்படுற கஷ்டத்துக்கும் நம்மளுடைய உணவு பழக்கம் காரணமாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. we are all connected. சொல்ல முடியாது, நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் கூட ஆர்டிக்கில் யாராவது ஒருத்தருக்கு நம்மளுடைய உணவு பழக்கத்தினால பாதிப்பு ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த விஷயங்கள்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இனிமேல் வரப்போகிற நாட்களில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்லையும் நம்ம லைஃப் ஸ்டைலில் முக்கியமான சின்ன சின்ன சேஞ்சஸ் நம்ம கொண்டு வந்தால் முக்கியமாக நம்மளை விட நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. அவங்களுக்காகவாவது நாம் சில மாற்றங்களை செய்யணும். ஓகே, இன்றைக்கி இவ்வளோ தான் உங்கள்கிட்ட நான் சொல்லணும்னு நினச்ச விஷயங்கள். இன்றைக்கி என்னென்ன பார்த்தோன்னு நம்ம ஒரு சம்மரி பார்த்துடலாமா? முதல்ல பிளான்ட் பேஸ்ட் டயட், எவ்வளோ முடியுதோ அந்தளவுக்கு நான்வெஜ் கம்மி பண்ணிவிட்டு பிளான்ட் பேஸ்ட் டயட்டுக்கு மாறுறது. அப்படி இல்லைன்னா சிக்கன் ஆர் ஃபிஷ்ஷுக்கு நம்ம டயட்டுக்கு மாறிக்கலாம். பிகாஸ் சிக்கன் அண்ட் ஃபிஷ் ரொம்ப கம்மியான கார்பன் ரிலீஸ் பண்ணுது கம்பேர்ட் டு மட்டன் அண்ட் பீஃப். ரெண்டாவது, லோக்கலி அவைலபிள் ஃபுட்ஸு சாப்பிட்றது. அதாவது நம்மளுக்கு ரொம்ப கிட்டவே விளைவிக்கப்பட்ட உணவுப் பொருட்கள். அதோட ரொம்ப முக்கியமாக நம்மளுடைய கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியும் நல்ல முறையிலையும் உருவாக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்றது. மூணாவது, சஸ்டைனபிள் டயட்டோட எக்கனாமிக் ஃபேஸ், அதனால ஏற்படக்கூடிய வணிக லாபங்கள், முக்கியமாக ஃபார்மர்ஸ்க்கும் அக்ரிகல்ச்சரல் ஒர்க்கர்ஸ்க்கும். நாலாவது, நம்மளுடைய உணவு பழக்கத்தால் உலக அளவில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதோட தாக்கத்தை பற்றியும் பார்த்தோம். இன்றைக்கி கடைசியாக ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். நமக்கு இப்போது பல இடங்களில் ஆர்கானிக் ஃபுட்ஸ் கிடைக்குது. பட் அது விலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னே நம்ம நிறைய பேர் வாங்குறது கிடையாது. நானே நிறைய நேரம் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். பட் அப்புறம் தான் நான் யோசித்து பார்த்துருக்கேன். இப்போது ஒரு நகை கடைக்கோ புடவை கடைக்கோ போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எவ்வளோ ஆயிரக்கணக்காக லட்சக்கணக்காக விலை சொன்னாலும் நம்ம எதுவுமே திருப்பி கேட்காம அதை வாங்கிட்டு வந்துடுவோம். அதுவே நம்ம உடலுக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கும் பெரிய நல்லது செய்யக்கூடிய உணவுகளை விலை ஜாஸ்தியாக இருக்குன்றதுக்காகவே வாங்காமல் வருவோம். என்ன ஒரு கிலோ 20 ரூபாய் அப்படிங்கிறதுக்கு பதிலாக 40 ரூபாய் கொடுக்கணுன்னு இருக்கும். ஆனால் அந்த 20 ரூபாய் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த உணவே வாங்காமல் வருவோம். இந்த மாதிரி நானும் பண்ணியிருக்கேன். அப்புறம் யோசிச்சப்போ தான் சரி ஓகே, நமக்கு பெரிய அளவில் நல்லது பண்ணக்கூடியது கொஞ்சம் எப்பயாவது வாங்கலான்னு முடிவு பண்ணி இப்போலாம் கொஞ்சம் அப்பப்போ நான் ஆர்கானிக் ஃபுட்ஸு வாங்குகிறேன். உங்களாலையும் எப்போல்லாம் முடியுதோ, இப்போ ஒரு வாரத்தில் 4 வாட்டி காய்கறி வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 வாட்டி இல்லை ஒரு வாட்டி ஆர்கானிக் ஃபுட்ஸ் வாங்கி பாருங்கள். பட் அதுலேயும் நிறைய பேர் சும்மா ஆர்கானிக்குன்னு லேபிள் போட்டு வச்சுருக்காங்க. உண்மையிலே ஆர்கானிக் ஃபுட்ஸ் கொடுக்கறதில்ல. உண்மையாகவே பண்ணுறாங்க ஒருத்தங்கன்னா அது சரியாக பண்ணுறாங்களான்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள்ட்ட வாங்க முயற்சி பண்ணுங்கள். இதெல்லாம் நம்மளால் முடிஞ்ச சின்ன மாற்றங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு பெட்டரான கண்டென்ட்டோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், நன்றி.